கஷ்டங்களை பல பேர் அழுது தீர்த்து கொள்றாங்க. ஆனா சில பேர் அதை சிரிச்சுட்டே கடந்து செல்றாங்க. உங்களை நேசிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவர்களிடம் உங்கள் அன்பை பாசத்தை கொடுத்துட்டு அவங்க உங்களை ஏமாத்தி விட்டாங்கன்னு கவலைப்படுறதுதான் வாழ்க்கையாகவே போயிட்டு இருக்கு. மனசை காயப்படுத்தி பேசிட்டு அது வெறும் வார்த்தைன்னு சிலர் நினைச்சு கொள்றாங்க. ஆனா அதை தாங்கிக் கொள்ளாம துடிக்கிறவங்களை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒருவருடைய முழு பாசமும் எனக்கு மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறது சுயநலம் மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த உறவை எதற்காகவும் இழந்துவிடக் கூடாது என்பதுதான் உண்மையான காரணம். புரிய வைக்கலாம்னு எவ்வளவோ முயற்சி செய்தோம். கடைசியில நாம தோற்று போகிறோம்னா நம்முடைய அன்பு மட்டும்தான் அங்க உண்மையா இருந்திருக்கு. நம் மீது எந்த தவறுமே இல்லாத போது நாம் குற்றவாளியாக கருதப்படுகிறோம் அல்லது அந்த குற்றத்தை நாமே ஒப்புக்கொள்கிறோம் என்றால் இதெல்லாம் அந்த இதயம் இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. வெறுப்புகளுக்கும் பிரிவுகளுக்கும் சூழ்நிலைகள் மட்டும்தான் காரணம்னு சொல்லிக்க முடியாது. நம்மை இந்த நிலைக்கு கொண்டு வருவதே அவர்களுடைய திட்டமிடலாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் ஒவ்வொரு முடிவுகளை எடுப்போம். ஆனால் அதை செயல்படுத்த முடியாத ஒரு மனநிலைக்கு நாமளே போயிடுவோம். இதுக்கு மேல நம்மால வலியை தாங்க முடியாதுன்னு வர்ற ஒரு கட்டத்துல தான் நாம் பொறுமையை இழந்து விடுகிறோம். தனித்து விடப்பட்ட உணர்வும் நம்மை தவிர நமக்கு யாருமே இல்லை என்ற உண்மையும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது நாம் நம்மை சமாதானப்படுத்துகிறோம் என்பதை தாண்டி அல்லது இன்னொரு வாழ்க்கையை நாம் தேடிச் செல்கிறோம் என்பதை தாண்டி நாமே நம்மை வெறுக்கிறோம்.